ஹே நண்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்டர்டேக்கரை பற்றி தெரியுமா? அண்டர்டேக்கர் என்ன பண்ணான்னு தெரியுமா? சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கு பிறந்தவர் தான் கெய்னு. கெய்னு இருக்காம்ல, சரியான நல்ல பையங்க. அண்டர்டேக்கர் சூனியக்காரன் ஆகிட்டான். கெய்னு 2வது சம்சாரத்துக்கு பிறந்தவன் அப்படிங்கிறதுனால குடும்பத்தையே தீ கொளுத்தி எரிச்சிட்டாரு. அவங்க அப்பனையும் தான். இவர் மாந்திரிகம் கத்திட்டார். ஆனால் அந்த தீயில் தப்பிச்ச குழந்தை தான் கெய்னு. பழி வாங்கிறதுக்கு தானே அண்டர்டேக்கரை சாகடிக்கிறதுன்னு வந்தார். ஆனால் அண்டர்டேக்கருக்கு தான் 7 உயிர் இருக்கிற செத்து செலுத்து பொழைச்சிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன், கம்பி கட்டுற கதையெல்லான்னு. இது மட்டும் இல்லை, நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் எங்கள் காதில் கட்டியிருக்கிறாங்க. அது மொட்டை மாடியில் நின்றா துணியெல்லாம் காயப்படலாம். அப்படி 90s நாங்கள் நம்பி, ஏன் இன்னும் சில பேர் நம்பி பலரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற 90s WB உருட்டுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயத்த சொல்லட்டா, 2016 வரைக்கும் இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டு இருந்தேன். இப்போ நினச்சி பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையான 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா, 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறது இல்லை, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியான ரசனிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டாக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நண்பன்னதுலேயே ரொம்ப மோசமான கதை என்ன தெரியுமா? அண்டர்டேக்கரோட கதை தான். அதாவது அண்டர்டேக்கரை WB 7 உயிர் இருக்கிற மனிதனாக காட்டினாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா? சூனியத்தையும் மாந்திரிகத்தையும் கத்தவன் தான் அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கரை எவனாலையும் சாகடிக்க முடியாது. நல்ல அடி அவங்க திடீர்னு எழும்புவான் தெரியுமா? அது உள்ளே இருக்கிற பேய். அண்டர்டேக்கரே ஒரு பேய்ங்கிறேன். அந்த பேய் பிடிச்சவன் தான் WBயில் இப்போ ஆண்டுக்கிட்டு கிடக்கிறான். அவனை சாகடிக்க வந்தவன் தான் கெய்னு. கெய்னுக்கு ஒரு கதை 2 விதமாக சொன்னானுங்க. அதில் ஒரு முதல் கதை என்ன தெரியுமா? அண்டர்டேக்கர் வந்து அந்த இருட்டில் பிறந்தவனாம். நம்ம கெய்ன் வந்து நெருப்பில் பிறந்தவனாம். நான் நெருப்புடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தவராக நம்ம கெய்னு. அப்படிப்பட்ட கெய்ன் வந்து தனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அண்டர்டேக்கரை கொல்லதுக்காக வந்தார் அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதை என்ன தெரியுமா? அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சொல்கிறேன். அண்டர்டேக்கர் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இருந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் 2வது கல்யாணம் பண்ணி அந்த 2வது கல்யாணத்துக்கு பிறந்தவர் தான் கெய்னு. ஸோ இந்த அண்டர்டேக்கரை விட்டுக்கிட்டு நம்ம கெய்ன் கூட ஃபேமிலி கூட சந்தோஷமாக அண்டர்டேக்கர் எடுத்துருக்கிறாரு. இதை பார்த்து அண்டர்டேக்கர் சும்மா இருப்பார். அவங்க அம்மா வேறு வந்துட்டாங்க. மாந்திரிகம் திரிகம்லாம் கற்றுக்கிட்டு அடியே அருந்ததி டைலாக் மாறுது, அடியே கெய்னு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சலங்கியை கிட்டிக்கிட்டு கெய்னுடைய வீட்டை கொளுத்திட்டாரு. மொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா ஜகஜோதியாக எரிஞ்சு செத்து போயிட்டாங்க. ஆனால் கெய்னுடைய முகம் இருக்குல்ல, அப்படியே வெந்து அகர கொர்க்கமாக வந்தார். இது ஒரு கதை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருந்தது, அதை 2வது சொல்கிறேன். அந்த நெருப்பில் வந்து தான் கெய்னுடைய முகம் அகோரமாயிட்டு அண்டர்டேக்கரை பழி வாங்கணுமுக்காக இவரும் பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தை கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ அண்டர்டேக்கர் கூட பார்த்திங்கன்னா அப்போது வந்து ரொம்பவே டாப்பாக WB இருந்தார். அதை பழி வாங்கிறதுக்காக WBக்கே போயிருக்கிறாரு. பழி வாங்கணுன்னா வீட்டுக்கு தானே போவாங்க. ஆனால் நம்ம கெய்ன் வந்து WB வந்திருக்காரு. என் குடும்பத்தை எரிச்சவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி பார்த்தா கெய்னும் அண்டர்டேக்கரும் அண்ணன் தம்பி. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். கெய்னும் அண்டர்டேக்கரும் அண்ணன் தம்பி. பிரதர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சாங்களா, அதனால் அப்படி தான் நாங்கள் சொன்னதுனால தான் வச்சாங்க. அப்போது கெய்னும் அண்டர்டேக்கரும் அண்ணன் தம்பிக்குள்ளே நிறைய சண்டை ஏற்படும். முக்கால்வாசி அண்டர்டேக்கரை போட்டேன் அவனு சொல்லிட்டு கெய்ன் முயற்சி பண்ணுவான். நெருப்பில் போடுவான், அடுத்து புதைச்சி பல்லுவான். ஆனால் அண்டர்டேக்கர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மாந்திரீகங்களை கற்றுட்டு இருக்கிறதுனால அவருக்கு 7 உசுர் உண்டுன்னு சொன்னோம்ல, அந்த 7 உசுறுதில் மீண்டும் மீண்டும் உசுர் வந்துக்கிட்டே இருந்தது. ஒருவேளை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டே இருந்திருந்தாருன்னா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் மாதிரி 17 டைம் டெத் மேன் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடச்சிருக்கும். நல்ல வேலை 7லே நிப்பாட்டிட்டார். அதில் அண்டர்டேக்கரை கொன்ன பெருமை பார்த்தீங்கன்னா நம்ம கெய்னுக்கு உண்டு. கெய்ன் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தான் மாஸ்க் எடுத்து காட்டுறாரு. பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கெய்ன் வந்து அகோர உருவத்தை காட்டுறாரு. அப்படியே பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கொடூரமாக இருக்கார். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இந்த அகோர உருவத்தில் இருந்த கெய்ன் பார்த்திங்கன்னா
இதுக்கப்புறமா வந்து அந்த அவிஞ்ச முகம்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரியாயிட்டார். இதுக்கப்புறமா அந்த மாஸ்க்கை போட மாட்டேன், மாஸ்க்கை போடாமல் அண்டர்டேக்கரை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதையும் இருக்குது. என்ன தெரியுமா? அண்டர்டேக்கரும் கேனும் அண்ணன் தம்பி. அண்டர்டேக்கர் வந்து ஆசிடை தூக்கி கேனுடைய மூஞ்சிலே எரிஞ்சிட்டான். அதில் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டார். கேனுடைய முகம் வந்து ஆசிட்டில் ஊற்றி அழுவி போயிருச்சு. அதில் அவருடைய கண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு கீழே விழுந்துருச்சான். கேனுடைய கண்ணு உருண்டு கீழே விழுந்துருச்சான். அப்போ கெயின் வந்து தன்னுடைய கண்ணில் ஆட்டுக்கண்ணை பொருத்தினார். ஆட்டுக்கண்ணை கெயின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு, உங்களுக்கு தெரியுமா? கெயினுக்கு ஆட்டுக்கண்ணுப்பா. இந்த அப்படிலாம் ஒரு சரியான கீர்த்தி பிடிச்ச வேலை. இந்த கல்யாணம் பண்ணால் முத்தம் கொடுத்தா அம்மா பிறந்துடும்னு சொன்னாங்கல்ல, அந்த நேரத்தில் நான் பிறந்தவன் போல இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெயினுக்கு கண்ணு வந்து ஆட்டுக்கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு புரளிலாம் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் வந்து என்ன தெரியுமா? ஆக்சுவலி இப்போ இருக்கிறது கெயின் கிடையாது, உண்மையான கேன் வந்து செத்து போயிட்டார். நீங்களும் பழைய கேனுடைய புகைப்படத்தையும் இப்போது புகைப்படத்தையும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். அதி புத்திசாலி சொல்லலாம், ஏன்டா அது சின்ன இளமையில் எடுத்தது, இப்போ வயசான கேனுன்னு. நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொன்னாலும் நாங்கள் 90 கிட்ஸ், நாங்கள் என்ன சொல்லுவோம்? கேன் செத்துட்டார். எஸ், நியூஸ் வந்ததுங்க. அந்த 1999 ஒரு நியூஸ் வந்தது. கேன் வந்து உண்மையிலேயே செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். அதனால் WWE வந்து இன்னொரு ரெஸ்லர் தான் கெயினாக நமக்கு காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாஸ்க் போட்ட ரெஸ்லர் வந்து வேற ஒருத்தர், இப்போ இருக்கிறது வேற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எப்படி இருக்குது இதெல்லாம்? நாங்கள் ஒரு காலத்தில் நம்பினோம். இப்போ யோசிச்சு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு. அது இதை நான் மறக்கவே மாட்டேன்பா. இந்த சிஎம் பாங்குக்கும் ஜான்சனாக்கிட்டேயும் ஒவ்வொரு டைட்டில் உண்டு பார்த்துக்கோங்க. என் நண்பன்கிட்ட கேட்டேன், அவன்கிட்ட இருந்து பரவிச்சா இல்லை அவன் சொன்னால் நிறைய பேர் சொன்னாங்க அதில் இருந்தேன்னா அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அவன் சரியான ஜான்சனா ஃபேன் பார்த்துக்கோங்க. ராஜேந்திரன் ஒரு பேர். என்ன சொன்னான் தெரியுமா? ஜான்சனா கிட்ட இருக்குது தான் ஒரிஜினல் பெல்ட்டு, சிஎம் பாங்கிட்ட இருக்குது டூப்ளிகேட் பெல்ட்டு அப்படின்னு. அதாவது ஒரிஜினலி பார்த்தா அந்த ஸ்டோர்லேனே வித்தியாசமாக இருக்கும். சிஎம் பாங்கிட்ட ஒரு WBC சாம்பியன்ஷிப்பு, ஜான்சன்கிட்ட ஒரு WBC சாம்பியன்ஷிப்பு. சிஎம் பாங் வந்து தன்னுடைய WBC சாம்பியன்ஷிப்பை விற்று சரக்கு அடிச்சிட்டான். ஏன்னா சிஎம் பாங்கும்போது இந்த வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் போட்டிருப்பார், பார்க்கறதுக்கே கஞ்சா போட்டு டாவு மாதிரி தான் இருப்பார். அவன் சரியான குடிகாரன், குடிச்சு அடிச்சிட்டான். ஆனால் ஆக்சுவலி அவர் கஞ்சாவும் அடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், விழிப்புணர்வு கதை அப்படிலாம் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பைக்கு அப்படி தான் போட்டு விட்டானுங்க. ஜான்சனாகிட்ட இருக்கிறது தான் உண்மையான பெல்ட்டு அப்படின்னு சொன்னானுங்க. இந்த பெல்ட்டு கதையை சொல்லும் போதாங்க இதை மறக்கவே மாட்டேன். அடே என்ன தெரியுமா? சிஎம் பாங்கு WBC சாம்பியன்ஷிப் வித்தாரலாம். அப்போ அது என்ன தங்கமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க தங்கம். இந்த வேர்ல்டு WBC சாம்பியன்ஷிப்லாம் சுத்த தங்கங்க. இந்த மாதிரி தான் எங்களை ஏமாத்துறானுங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியலு 6 மாதம் கூட தாங்காது, வெளுத்துருன்னு. அதே மாதிரி பேரை வச்சு ஐடென்டிட்டி பண்ணுற நபர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம 90 கிட்ஸு தான். நான் கூட அப்படி தான் நினச்சேன். நம்ம ஜான்சனா வந்து எந்த நாட்டுக்காரன் தெரியுமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீனா நாட்டுக்கு சேர்ந்தவன். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் பேருக்கு பின்னாடியே இருக்கிற ஜான் சீனா. அவன் சீனா நாட்டுக்காரன்ப்பா, அதனால தான் ஜான் சீனான்னு பேரை வச்சுருக்கான்னு. ஐயோ என் வாழ்க்கையில் இதை மட்டும் மறக்கவே மாட்டேன்ப்பா. எப்படிலாம் சொல்லியிருக்கிறோம் பாருங்களேன். ஜான்சனா ஒரு பியூர் அமெரிக்கன். ஜான் சீனா அப்படிங்கிறத நாங்கள் ஜான் சீனான்னு மாற்றிட்டோம். சீனாக்காரன் ஜான்சனான்னு சொல்லி மாற்றிட்டோம். அப்புறம் காளியை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலி கிரேட் காளி வந்து இந்தியன் ரெஸ்லர்ஸ் கிடையாது, தமிழ்நாட்டுக்காரன். எப்படி தெரியுமா? பேர்லேயே இருக்குல்ல காளிமுத்துங்க. நம்ம காளிமுத்து தான் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு காளியாட்டு மாறி இருக்கிறாரு. அந்த ஒரு கிரேட் காளி அப்படின்னு வச்சுருக்கிறாங்களே, நம்ம ஆளுங்க காளி ஆக்கிட்டாங்க, காளிமுத்து ஆக்கிட்டானுங்க. அவன் வந்து அங்கே போய் வந்து WBC சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணார்ல, ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணார்ல. தமிழ்நாட்டை சேர்ந்து ஒருத்தர் வந்து சாம்பியனாக இருக்காருன்னா நம்ம அண்ணன் காளிமுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் பார்த்திங்கன்னா பெருமிதமாக சொன்னாங்க. அதே மாதிரி புழுவை தின்னும் பூகிமேனையும் நாங்கள் விட்டு கொடுக்கல. பூகிமேனை பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா குடுகுடுப்புகரமாக இருக்காமல, அதனால் அவங்க குடுகுடுப்புகரமாகவே மாற்றிட்டோம். இரவு நேரத்தில் புழுவை தின்னதுக்காக WBCக்கு வந்தவன் தான் பூகிமேன், அப்படியே ரஸ்லராக மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் நாங்கள் ரஸ்லிங் அப்படிங்கிறத ஸ்கிரிப்டாவோ அல்லது இப்போ சொல்லி நடக்கிற ஷோவோ அப்போல்லாம் கருதலை. பியூர் ரெஸ்லிங், அதாவது உண்மையிலேயே சண்டை போடுறானுங்க, உண்மையிலேயே மந்திரவாதி, உண்மையிலேயே கண் இழந்தவன், உண்மையிலேயே கை இழந்தவன் மாதிரி நாங்கள் என்னை பற்றி சொல்லுவானுங்க. பார்க்கணும் இந்த கதையடா. ஐயோ நான் என்னத்தை சொல்லுவேன் இதை பற்றி? பிக்ஷோவை பற்றி தாங்க நினச்சாலே சிரிப்பு வருது. அதாவது பிக்ஷோ இருக்கிறார்ல, அவர் வந்து மிந்தி எப்படி சண்டை போடுவார் தெரியுமா? அவர் நல்லா பன்னிக்கிரியாக தின்னு பண்ணி மாதிரி ஊதிட்டாராம். பிக்ஷோ வந்து பல்லே தேய்க்க மாட்டாராம்.
அவர் மிந்தி அப்படி தான். ஆக்சுவலி என்ன தெரியுமா, ஆப்பனண்ட் கிட்ட வச்சு வாய்ச்சி ஹான்னு ஊதுவார். அப்போ ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு திணறிச்சு இல்லாத மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலி உண்மை என்னென்னா பிக் ஷோ வந்து பல்லே தேய்க்க மாட்டார். அந்த நாத்தத்துலேயே ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா வாயில் ஹா அப்படின்னு ஊதுவாராம். அதை கேட்ட உடனே ஆப்பனண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களாம். ஐயோ, அதை நினச்சாலாம் சிரிப்பாருது. ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் எப்படிலாம் சித்தி அடிச்சிருக்கிறீங்க. பல்லு தேய்க்கலன்னு சொன்னீங்கல்ல, அது ஓகே. பல்லு தேய்க்காமல் இருந்ததுக்கு காரணமே ரெஸ்லிங் பண்ணுறதுனால தான் சொன்னீங்கல்ல. அதே மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்து ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் ஹென்றி. இப்போ உண்மையிலேயே அந்த டைமில் நான் ரொம்ப பயப்படுவேன். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸ் கூட இவர் மோதும் போது மார்க் ஹென்றி பார்த்தா நான் அழுதுருவேன். ஏன்னா அந்த ஃபேஸ் முகம் பார்க்க அப்படி கொடூரமாக இருக்கும். நான் எங்கள் ஊரில் ஒரு எசக்கியப்பன்னு ஒருத்தர் உண்டு பார்த்துக்கோங்க, அவனை மாதிரியே இருக்கும். அதனால் எசக்கியப்போ வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நான்லாம் கலாய்ப்பேன். அந்த மூமெண்ட்லாம் உண்மையிலேயே பியூட்டிஃபுல் மெமரிஸ். அதுக்கப்புறமா மொட்டை அடிச்செல்லாம் வந்தார்ல, அப்போல்லாம் டீசெண்டாக இருந்தது. அந்த பழைய முடி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அந்த குள்ளு, இந்த எப்படி சொல்ல, பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த குள்ளாக இருக்கும். இப்படி குளிர் மீனிங்ஸ் இந்த சுருட்ட முடியாக சுருட்டி விட்டுருப்பாரு. பாதி சொட்டை, மூஞ்சியில் ஃபுல்லாக வேர்வை, அப்படியே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருப்பார். நான்லாம் பார்த்து சின்ன வயசில் பயங்கர நாள் பயந்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி சொன்னால் வீடியோட லென்த்திங் பெருசாக போயிட்டே இருக்குதும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பல பொய்களை சொன்ன அந்த 90 காலத்தில் ஒரு உண்மையை நாங்கள் சொல்லலை அப்படின்னா ரிக் ஃப்ளேருக்கு 7 பொண்டாட்டி அடுத்த பொண்டாட்டிக்கு அடி போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ தெரிஞ்சுட்டு. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி நான் எது தெரியுமா சொல்லலாண்டான்னு சொல்லி நினச்சேன், அதை சொல்லிட்டேன். பிக் ஷோவை பற்றி அந்த வாய் வடன்னு சொன்னாங்கல்ல, இன்னொருன்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா, பிக் ஷோ தன்னுடைய ஆப்பனண்ட்டை தோக்கடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் தெரியுமா, மூஞ்சில் குசு விட்ருவாராம்.